சென்னையில் அன்பண்ணன் சந்தோஷ் நாராயணனோட கான்சர்ட். அவர் இப்போ தான் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு மறு வீடு சென்னை வந்திருக்காரு. மேக்கிங் மூமெண்ட் சார்பில் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான அப்படின்ற வார்த்தை பொதுவாகவே நம்ம சினிமாவில் அடிக்கடி பயன்படுத்துவோம். ஆனால் நீங்கள் அந்த கிரவுண்டை பார்த்தா ஒத்துக்குவீங்க, நிஜமாவே அது ஒரு பிரம்மாண்டமான படைப்பு தான். ஸோ அந்த விதத்தில் திரும்பவும் ஐ தேங்க் தி பிரஸ் அண்ட் மீடியா ஃபார் கமிங். அண்ணன்கிட்ட வேற மாதிரி கேள்வியெல்லாம் எதிர்பார்க்குறேன் இன்னைக்கு. ஸோ சந்தோஷம் நான் இருக்கும்போது ஜென்ரலாகவே மற்றவங்களுக்கு பேச பெருசாக வேலை இருக்காது. மறுபடியும் வந்து இந்த சந்தோஷமான தருணத்தில் வி வுட் லைக் டு டெல் யூ என்னெல்லாம் இந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து நாங்கள் இன்ஃபர்மேஷனாக கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே அடுக்கடுக்காக உங்ககிட்ட கொடுக்க போகிறோம். எங்களோட இன்ட்ராக்ஷனுக்கு தொடர்ந்து டெஃபினட்டாக Q&A இருக்கும். யூ கேன் எக்ஸ்பெக்ட் அண்ணா இன் இஸ் யூஷுவல் எலிமெண்ட்ஸ். ஸோ இந்த மேக்கிங் மூமெண்ட்ஸ் வந்து தே ஆர் ஒரிஜினலி ஃப்ரம் சேலம். அவங்க ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. பொதுவாகவே சந்தோஷனாவோட சித்தாந்தமே என்னன்னா, முடிஞ்ச அளவுக்கு யங்ஸ்டர்ஸை வந்து நம்ம வரவேற்கணும். அவரோட பாடல்களில், அவர் இசை அமைப்போட வடிவத்தில் எல்லாத்துலேயுமே ஒரு நியூனஸ் இருந்துகிட்டே இருக்கும். அந்த விதத்தில் ஒரு புது டேலண்ட்டை என்கரேஜ் பண்ணணும்னு அவங்க நினச்சது வந்து ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து நான் பார்க்குறேன் டோட்டலாகவே. ஸோ ஐ வுட் லைக் டு கால் அப்பான் மல்லிகா அர்ஜுனன், தி ஓனர் ஆஃப் மேக்கிங் மூமெண்ட்ஸ். சைல்டு லேபர் நினச்சி பயந்துடாதீங்க, தம்பிக்கு 25 வயசு. அவர் தான் மேக்கிங் மூமெண்ட்ஸோட ஓனர். அவர் தான் சந்தோஷனாவோட இணைஞ்சு இந்த கான்சர்ட்டை பண்ண போகிறாரு. தேங்க்யூ அர்ஜுன். சந்தோஷனா ப்ளீஸ், நீ என்ன டப்புன்னு எந்திரிச்சிட்ட இந்த ஃபஸ்ட்டில். ஸோ அதனால் வந்து இந்த கான்சர்ட் வந்து நேரு அவுட்டோர் ஸ்டேடியமில் பண்ணணும்னு நினச்சதுக்கான காரணமே வந்து ஒரு ஆம்ஃபி செட்டப்பில் கான்செப்ட்ஸே டோட்டலாக ஒரு மாறுபட்ட ஒரு வடிவத்தில் கொடுக்கணும்னு நினச்சதுனால தான். அண்ட் டேக்லைனே வந்து அண்ணா சொல்லியிருப்பார் எங்களோட ப்ரோமோவில், இட்ஸ் நாட் அ கான்சர்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு. ஸோ அதனால் கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு அப்புறம், இஃப் ஐம் நாட் ராங், நேரு அவுட்டோரில் வந்து பெர்மிஷன் கொடுத்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் ப்ரொடியூசர் கவுன்சில் வந்து இந்த என்டையர் இனிஷியேட்டிவ்ல அவங்களும் பங்கேற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரோட்டரி ரவுண்ட் டேபிள் 98 மற்றும் ரோட்டரி ரவுண்ட் டேபிள் 100 இவங்களோட சார்பில் ஒரு டிக்கெட்டுக்கும் ஒரு சாப்ளிங் அவங்க வந்து கிஃப்ட் பண்றாங்க. ஸோ சாப்ளிங்ஸ் 3 சாப்ளிங்ஸ் வந்து கொடுக்க போறோம். அதனை தொடர்ந்து இது ஒரு கிரீன் கான்சர்ட். பேசலாமா தலைவா? ஏதோ டிஸ்டர்பன்ஸ் சில்தானா? முதல் முறையாக ஒரு கிரீன் கான்சர்ட் பண்ணணும்னு நினைச்சோம். பொதுவாகவே எங்க கான்சர்ட் நடந்தாலும் அங்கே ஒரு மக்கள் தொகை வராங்க, குப்பைகள் சேர்க்கப்படுது, நிறைய வண்டி போயிட்டு வருது. ஸோ அதனால ஒரு கிரீன் கான்சர்ட்டாக பண்ணணும்னு சொல்லி இம்முறை நம்மளோட ஸ்பார்ஃபி பிளாட்ஃபார்மில் டிக்கெட்ஸ் புக் பண்ண எல்லாருமே மெட்ரோவில் அவங்களோட கான்சர்ட்டுக்கான டிக்கெட்டை காமிச்சா மெட்ரோ டிக்கெட்ஸ் வில் பி கிவன். எல்லாருமே மெட்ரோவில் வரலாம். அதை பற்றின விரிவான தகவல்களை இப்போ சீக்கிரமே நாங்கள் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் உங்களுக்கு. ஏன்னா அது ஒரு பெரிய டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதை வி வுட் லைக் டு எக்ஸ்பிளைன். பிஃபோர் வி ஸ்டார்ட் ஆஃப், I would like to say another big warm hi and welcome to all of you. ஏன்னா நீயே ஒளின்ற பேர் எப்படி வந்துச்சுன்னா, அது அண்ணாவோட ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பாடல் மட்டும் கிடையாது. நீயே ஒளின்னு அவர் ரசிகர்களை தான் திரும்ப சொல்கிறாரு. அவங்க தான் அவரோட ரே ஆஃப் லைட், அவங்க தான் அவரோட ரிதம் ஆஃப் லைஃப். ஸோ அந்த விதத்தில் இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப முற்றிலும் மாறுபட்ட கோணத்தில் மக்களுக்கு ஒரு ரொம்ப என்ஜாய்மெண்ட் கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் இவ்வளோ நேரம் ஆக்சுவலாக சந்தோஷம் நான் என்ன பேச விட்டதே கிடையாது. தேங்க்யூ. முதல்ல வணக்கம். இது என்னுடைய லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இதுதான். எனக்கு இவ்வளோ நாளாக நிறைய பேர் எனக்கு பர்சனலாகவே தெரியும் இங்கே இருக்கவங்கள. நிக்கலாமா? தேங்க்ஸ். எனக்கு பர்சனலாக நிறைய பேர் தெரியும். அண்ட் இவ்வளோ வருஷமாக வந்து எனக்கு இவ்வளோ சப்போர்ட் அண்ட் லவ் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. உங்களோட நிறைய ஆர்டிகிள்ஸ் பார்த்துருக்கேன், நிறையா ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவான கிரிட்டிசிசம் பார்த்துருக்கேன். டெய்லி இதை படித்து நம்மளுடைய பர்சனலாகவும் மியூசிக்கும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்மாக நீங்கள் அமைஞ்சிருக்கீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் நிறைய படங்கள் எனக்கு பிடிச்ச படங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கன்னு சொல்லி அது மாதிரி லிட்ரலி வந்து ஒரு நியூ ஜென்ரேஷன் ஆஃப் டைரக்டர்ஸ், மியூசிஷியன்ஸ் எல்லாருக்கும் நீங்கள் ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் பர்சனலி நீங்கள் இது ரிலீஸ் பண்ணுறீங்களா இல்லையோ அது சொல்லணும்னு நினச்சேன். அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த நீயே ஒளி கான்சர்ட் வந்து இது வந்து என்னை பற்றி மட்டும் கிடையாது. இப்போ அரினாவில் பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றது வந்து குளோபலாகவே அது ஒரு நார்ம் தான். ஃபஸ்ட் டைம் அப்படின்றதுலாம் கிடையாது. அப்படி தான் நடந்துகிட்ருக்கு கான்சர்ட்ஸ். ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஆடியன்ஸ் வந்து ஒரே இடத்துல சேர்ந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அண்ட் ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட் இருக்கும். நம்ம ரொம்ப சேஃபான கான்சர்ட் நடத்த முடியும். ஒரு அரினாவில் பண்ணும்போது கேட்ஸ் இருக்கும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும். இப்போ பார்க்குறோம், இப்போ இந்த மாதிரி ஒரு ஹால் கூட இருக்காது. நீங்கள் ஒரு ஓப்பன் ஒரு கிரவுண்டில் போய் நீங்கள் நடத்தணும்னா இது மாதிரி க்ரியேட் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் இந்த நீயே ஒளி கான்சர்ட்டுக்கு அப்புறமா
எல்லா கம்போசர்ஸ்க்கும் இந்த மாதிரி வென்யூஸ்க்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். அது இவங்க இவ்வளோ யங் ஏஜில் இதை அவங்க அச்சீவ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேக்கிங் மொமெண்ட்ஸ். எனக்கு என்னோட பிக்கெஸ்ட் டேக்அவே இந்த கான்செர்ட்டில் இவங்க பண்ணதில் இந்த அரீனா வந்து ஓப்பன் பண்ணது தான். அண்ட் இதுக்கப்புறம் அவங்க தே ஆர் ரெடி டு ப்ரொவைட் திஸ் அரீனா. அதனால இந்த கான்செர்ட் வந்து வெரி என்டர்டெய்னிங் அண்ட் வெரி சேஃப் அண்ட் வெரி க்ரீன் கான்செர்ட்டாக இருக்கணும். சும்மா பேச்சுவார்த்தைக்கு மட்டும் இல்லை, அதில் என்ன ரொம்ப டீட்டெயிலாக என்னென்ன பண்ணுன்றதில் ஃபஸ்ட்டு டேலேருந்து நானுமே இன்வால்வாக இருந்திருக்கேன். என்னுடைய ஃபஸ்ட்டு டிஸ்கஷனே வந்து இங்கே இருந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸோட தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் மியூசிஷியன்ஸை மீட் பண்ணேன். அப்புறம் நானும் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன். நான் ரொம்ப கிரிக்கெட்டில் இருந்து 15 வருஷம் நான் டெய்லி கோச்சிங் போனவன். ஸோ எனக்கு இந்த டர்ஃப் எப்படி மெயின்டைன் பண்ணணும், அந்த டர்ஃபுக்கு நான் லிட்ரலி ஐ ஹவ் கேரண்டீட் தட் இட் வில் பி, அப்படி ஏதாவது ஒரு சின்ன டேமேஜ் இருந்தாலும் ஃபுல்லாக நாங்கள் ரீலே பண்ணி தரோம்னு சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி இது சென்னை வந்து லிட்ரலி எனக்கு வந்து ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி நான் ரோட்டில் தான் சுற்றிட்டு இருந்தேன். நாங்கள் எல்லாம் அந்த டீ கடையில் இருப்போம். உங்களுக்கு தெரியும், சாலி கிராமத்தில் வந்து கஷ்டப்படுற ஒரு ஃபிலிம் ஸ்பேஸில் வரணும்னு கஷ்டப்பட்டு ஓடிட்டுருக்கிற ஒருத்தனாக தான் நான் இருந்தேன். அண்ட் இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம் எனக்கு வந்து லிட்ரலி தமிழ்நாட்டு மக்கள், இந்த உலகம் ஃபுல்லாக இருக்கிற தமிழ் மக்களும் அண்ட் சென்னை எனக்கு வந்து ஒரு ஹோமாக மாறி இருக்கு. அண்ட் இங்கே இருக்கிற ப்ரொடியூசர்ஸ், அப்புறம் இங்கே இருக்கிற ஃபில்ம் மேக்கர்ஸ் தான் லிட்ரலி நான் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கிறது வந்து அவங்களுடைய பிளெஸிங்கில் தான். ஸோ அதுக்கு வந்து எனக்கு சென்னை ஷோ வந்து வேற ஒரு கனெக்ஷன் இருக்குது எனக்கு. சென்னை ஷோ வந்து வெறும் ஒரு மானிட்டரி எக்ஸசைஸாக நான் பார்க்கல. இது வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு எவ்வளோ உங்கள் மேலே ஒரு லவ் இருக்குன்றதை காட்டுறதுக்கு எங்களுக்கு கிடைச்ச ஒரு முதல் சான்ஸ்ன்னு நினைக்கிறேன். எங்களோட ஃபுல் டீமுக்கு கிரேஸியாக இப்போ நாங்கள் ரிஹர்ஸ் பண்ணியிருக்கோம். வர எல்லாருடைய, அதாவது ஃபஸ்ட்டு ரெண்டாவதாக நான் பேசுனது டெக் டீமில் வந்து ஒரு எனி ஆடிட்டோரியம்லேயோ ஒரு ஆம்ஃபி தேட்டர் எடுத்திங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரே இம்பேக்ட் இருக்காது. சவுண்டுக்கும் விஷுவலுக்கும் இருக்கிறதுலே லீஸ்ட் இம்பேக்ட் இருக்க போகிற இடம் எதுன்னு ஃபிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குன்றதை தான் நாங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி அங்கேருந்து தான் ரிவர்ஸில் ஒர்க் பண்ணோம். அஃப்கோர்ஸ் ஃப்ரண்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி அதுக்கு ஹேண்ட்ஸ் ஆனாக நானுமே அதில் இன்வால்வ் ஆகியிருந்திருக்கேன் முதல் ஸ்டெப்பில் இருந்து. எஸ்பெஷலி இன் டேர்ம்ஸ் ஆஃப் சேஃப்டி டு தி ஆடியன்ஸ். அவங்க ஹாப்பியாக இருக்கணும்னா சேஃபாக இருக்கணும். அண்ட் அதே சமயம் வந்து பேசிக் ஆக்சஸ் இருக்கணும். இப்போ நாங்கள் ஜாஃப்னாவில் ஷோ பண்ணும்போது ஒரு 280 டாய்லெட்ஸ் எரெக்ட் பண்ணோம். ரொம்ப டஃப். அது கொலம்போலேருந்து நீங்கள் ஜாஃப்னாக்கு வந்து மெட்டீரியல்ஸ் மூவ் பண்ணுறதுன்றது லிட்டரலி இம்பாசிபிள். ஸோ இந்த மாதிரி வென்யூஸில் வந்து சேஃப் ஆக்சஸ் டு வாட்டர், அதுக்கப்புறம் எதாவது சாப்பிட்றதுக்கு, நம்ம வரும்போது ஜாலியாக ஏதாவது கொண்டு வந்து கொறிக்கிறது, அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கும், பேசிக் இதுதான் வந்து நம்ம சென்னையில் எல்லாம் ஹசல் பண்ணியிருக்கோம். ஸோ பேசிக் விஷயங்கள் தான் எதிர்பார்ப்பாங்க மக்கள். நானும் ஆடியன்ஸாக இருந்து பல அவார்ட் ஷோவுக்கு போய் 5 மணி நேரம் வெயிட் பண்ணி தண்ணி கூட குடிக்காமல் வீட்டுக்கு கப்பன்னு வந்து சாப்பிட்றதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து பெட்டராக நம்ம க்ரியேட் பண்ணுன்றது ஒரு பேசிக் ரிக்குயர்மெண்ட்டாக நாங்கள் வச்சுருந்தோம். எல்லாத்துக்கும் தேங்க்யூ மேக்கிங் மொமெண்ட்ஸ். அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டி. இப்போ வந்து ஒரு ஷோனா வந்து உட்காந்து வெறுமை பார்க்க மாட்டாங்க. திடீர்னு நிறைய இடத்துல வந்து ஹை மொமெண்ட்ஸ் இருக்கும். அஃப்கோர்ஸ் ஒரு ஃபுட்பால்னா கோல் போடும்போது ஒரு ஹை மொமெண்ட் இருக்கும். அப்போது அந்த ஸ்டேடியமில் இருக்க ஒரு 15-20 பேர் சேர்ந்து குதிப்பாங்க. அதுக்கு ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டி பார்க்கணும். ஸ்டேடியமில் வந்து இவங்க லிட்ரலி சேஃப்டிக்காக லிட்ரலி லெட் கோ ஆஃப் டென்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் டிக்கெட்ஸ். இப்போ மேலே அந்த இதில் வந்து ஒரு சின்ன ஒரு சேஃப்டி இஷ்யூ இருக்குமோ அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்ததுனால தி லெட் கோ ஆஃப் தி என்டையர் டாப் அந்த காங்க்ரீட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருந்தது இல்லையா, அதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து லிட்ரலி வந்து இது ஒரு அந்த மியூசிக்கல் பர்ஃபார்மன்ஸ், அதை நம்ம கண்டிப்பாக அதை பற்றி பேசுவோம். அண்ட் அது வந்து நம்ம டீம் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேண்ட்ஸ் இன் த வேர்ல்டு. நாங்கள் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். அதை நம்ம கண்டிப்பாக டீட்டெயிலாக பேசுவோம். அதுக்கு முன்னாடி வரவங்களுக்கு வந்து அவங்க வீட்டிலேருந்து கிளம்புனதுலேருந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆரம்பிக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா நான் வந்து 1000 ஷோஸ்க்கு மேலே நான் ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிஷியனாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அந்த 1000 ஷோவுமே மொக்க ஷோ தான் நான் பண்ணது. அதில் எனக்கு ஒரு ஷோவில் ஒரு ஆசை இருக்கும். இது இப்போ எப்படி இருந்திருக்கலாம், ஆடியன்ஸ் வந்திருக்கலாம், 4 பேர்லாம் வருவாங்க, நாங்களே போய் கூட்டிகிட்டு வருவோம். இப்போ பெசநகர் பீச்சில் அன்றைக்கி நம்ம பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் இல்லையா, அங்கெல்லாம் வந்து 10 பேர் 20 பேர், நாங்களே ஒரு 5 பேர் வருவோம், மொத்தமாக ஒரு 10 பேர் ஆடியன்ஸ் இருப்பாங்க. அப்படி பெர்ஃபார்ம் பண்ணி ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக வச்சு இப்போ இந்த மாதிரி ஒரு அரீனா கிடைக்கும் போது அதோடைய பொறுப்பு ரொம்ப ரொம்ப என் மேலே ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறதா நான் நினச்சி தான் இதை வந்து அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். வீட்டிலேருந்து கிளம்பி திருப்பி வீட்டுக்கு போனோம். ஸோ மெட்ரோ வந்து வில் ஹாவ் அ லாங் டிஸ்கஷன். அந்த மெட்ரோவில் வந்து நான் என்ன சொன்னேன்னா,
நானும் ட்ரெயினில் தான் வரப்போகிறேன். நான் அப்படியே ஸ்லோவில் அவரை கூப்பிட்டுலாம்ண்ணா. மிஸ்டர் விஜயவர்தன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். Hi. ஜாயிண்ட் மேனேஜர் ஃப்ரம் மெட்ரோ. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் பீங் பார்ட் ஆஃப் சச் அ கிரேட் இனிஷியேட்டிவ். ஆனால் அப்படியே ஒரு குவிக் Q&A, நீங்கள் ஃபுல் பேண்டுமே நாளைக்கு மெட்ரோவில் தான் கான்சர்ட். ஆமாம், நான் எல்லாரும் மெட்ரோவில் தான் வரப்போகிறேன். நானும் மெட்ரோவில் தான் வரப்போகிறேன். மெட்ரோவில் தான் நான் வந்து லாஸ்ட் ட்ரெயினில் தான் வீட்டுக்கு போவேன். அப்போ தான் கன்ஃபார்மாக ரன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு இது. கடைசி ட்ரெயினில் கடைசி ஆளாக நான் போயிடுவேன். ஆனால் ஸ்டேஷன் மட்டும் சொல்ல மாட்டேன், அதாவது க்ரௌட் ஆகிற போகுது அப்படின்றதுனால நாங்கள் ஒரு அன்டிஸ்க்ளோஸ். ஃபார் ஷூர் மெட்ரோவில் தான் கான்சர்ட்டுக்கு வர போகிறீங்க. ஆமாம்மா, மெட்ரோவில் வந்து நான் டெய்லி ரோட்டில் தான் சுற்றிட்டு இருக்கேன். அன்றைக்கி ஷோ அன்றைக்கி மட்டும் நான் ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருப்பேனே தவிர நான் டெய்லியும் போகிறேன், மக்கள் மீட் பண்ணிட்டு தான் இருக்கேன். லவ்லி. எனக்கு வந்து வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்திட்டு இருக்க முடியாது, தெரியாது, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். பட் அந்த ஷோ சேஃபாக நடக்கணும். ஓவராக வந்து பந்தா காட்டுறேன்னு போய் பிரச்சனை மற்றவங்களுக்கு வராத மாதிரி நம்ம சைலண்ட்டாக வந்துட்டு போவோம். எங்கள் என்டையர் பேண்ட் ஆக்சுவலாக நேற்று கூட மெட்ரோவில் வந்தாங்க ஒரு 2-3 பேர். ஏன்னா அவங்க வேறு ஷோஸ்க்கு போயிட்டு ரிஹர்சல் வந்திருந்தாங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக இருந்தது ஆக்சுவலாக. நீங்கள் எவ்வளோ பெரிய கார் வச்சுருந்தாலும் அதோட பெட்டராக இருக்குது ஆக்சுவலாக அந்த மெட்ரோவோட எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ அதையும் நம்ம வி ஆர் லுக்கிங் அட். ஸோ வீட்டுக்கு போகிற வரைக்கும் ஒருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ அதில் எல்லா ஸ்டெப்ஸ்லையும் என்னால் முடிஞ்ச இன்புட்ஸ் இருந்திருக்கு. உங்களோட இன்புட்ஸும் தயவு செஞ்சு கொடுங்க. உங்களோட கிரிட்டிசிசம்ஸை ரொம்ப லவுடாக கொடுங்க. எல்லாத்தையும் நான் வந்து ட்விட்டரில் கூட நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஷோ நடக்கும் போது ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா, அதில் வந்து ஒரு ஐடியா தான் இந்த மெட்ரோன்றதும். அவங்க சொன்னாங்க ரொம்ப க்ரௌடாக இருக்குது, 3 மணிக்கு வந்துட்டு 8 மணிக்கு தான் உள்ளே வர முடியுது, எங்கள் உள்ளே வரும்போதே டயர்டாகிடுது, வைபே பண்ண முடியலன்னு சொல்லி ஒருத்தன் சொல்லியிருந்தாங்க. அதுலேருந்து தான் இந்த மெட்ரோ இந்த டிஸ்கஷனும் வந்தது. தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு ஸோ கைண்டு. லிட்ரலி மிட் நைட் வரைக்கும் ட்ரெயின் ரன் பண்ணுறதுக்கு. அண்ட் கான்சர்ட் டைமிங் அப்படின்றத வந்து டைம் வந்து ரொம்ப மதிக்கணும். ஏன்னா இவ்வளோ பேர் டைம் நம்ம கொடுக்குறாங்க, ப்ளஸ் அவங்களுடைய காசும் நமக்கு தராங்க. டைம் நம்ம சொன்ன டைமுக்கு ஆன் த டாட் ஸ்டார்ட் பண்ணுவோம். போன கான்சர்ட் ஒரு 11 செகண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. ஆமாம், எங்களோட லாஸ்ட் கான்சர்ட்டில் 11 செகண்ட்ஸ் நாங்கள் ஓவர் டைம் போனோம். அதுக்கே வந்து நாங்கள் பேசினோம் இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அண்ட் அதே மாதிரி ஆர்டிஸ்ட் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ க்ரௌடில் வந்து ஏதாவது ஒரு ஆல்டர்கேஷன் நடக்குதோ இல்லாட்டி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நடக்குதுன்னா நான் வந்து பூந்து நான் பேச ஆரம்பிச்சிருவேன். பேசி இது பண்ணுறது அந்த அளவுக்கு நான் ரெடியாக இருக்கேன். பட் நீங்களுமே எனக்கு இப்போ இந்த ஜஸ்ட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது மட்டும் தாண்டி உங்களுக்கு பயங்கரமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். டெய்லி இப்போ வந்த ஈவெண்ட்லேருந்து நீங்கள் ஆல்மோஸ்ட் எவ்ரிடே ஈவெண்ட்ஸ் போகிறீங்க. உங்களோட இன்புட்ஸ் எனக்கு பர்சனலாகவும் சொல்லுங்கள். அதே மாதிரி கிரிட்டிசிசம்ஸ், கொஷின்ஸு எது வேணாலும் கேட்கலாம். இது கேள்விகள் தடையே இல்லை. எதுவுமே வந்து இந்த ஒரு ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக நடக்க போகிற எந்த கொஸ்டின் வேணாலும் கேட்கலான்றதும் நான் படம் ரிலீஸ் ஆகிற அளவுக்கு கான்சர்ட்ஸ் ரெகுலராக ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் எந்த அளவுக்கு ஒரு இப்போ என்னன்னா இந்த கான்சர்ட்டை பற்றி பேசணும் அப்படின்னா நம்ம வெளியே கான்சர்ட்டுக்கு வந்து போகிறத மட்டும் பேசியிருந்தோம். இந்த கான்சர்ட் வந்து நம்ம ரெகுலராக ஒரு ஃபிலிம் கம்போசர்ஸ் கான்சர்ட் இன் இந்தியா அப்படின்றதுக்கு ஒரு டெம்ப்ளேட் இருக்குது. ஒரு திரை இசையமைப்பாளருடைய கான்சர்ட்னா இப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு டெம்ப்ளேட் இருக்குது. அந்த டெம்ப்ளேட் ரொம்ப நல்லா ஒர்க்கும் ஆகிருக்கு. அந்த டெம்ப்ளேட்லேருந்து டோட்டலி மாறுபட்டு இருக்கணுன்றது தான் நம்மளுடைய இன்டென்ஷன். அண்ட் ப்ரொடக்ஷனாக வந்து வேர்ல்டு கிளாஸாக இருக்கும் கண்டிப்பாக. அது ஒரு அமேசிங் டீம், இந்தியாவோட பெஸ்ட் டீம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. குளோபலாக நிறைய ஆர்டிஸ்ட் வராங்க. அண்ட் இது என்னுடைய பாட்டு மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப பிடிச்ச கம்போசர்ஸோட சாங்ஸும் நான் பர்ஃபார்ம் பண்ணுறேன். லைக் யுவன் சாரோட சாங் பர்ஃபார்ம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஜிவி சாரோட சாங் ஒரு 2 ஏரியாஸில் வரும். அதுக்கப்புறம் அனிருத்தோட சாங்ஸ், நானும் அனிருத்துக்கு நிறைய சாங்லாம் பாடியிருக்கேன் அந்த மாதிரி. ஸோ ஏஆர் அவருடைய சாங்ஸு. ஸோ இது வந்து ஓவராலாக வந்து என்னுடைய லைஃப்பை வந்து ட்ராக் பண்ணுற ஒரு கான்செப்டாக இருக்கும். அதே சமயம் பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரோலர் கோஸ்டர் ஆஃப் இமோஷன்ஸ் இருக்கணும்னு நினைக்கிறேன். வெறும் கான்சர்ட்னா அப்படியே பயங்கரமாக பேக்கிங் ட்ராக்கை போட்டு லபன்னு கத்தி வைப்புன்னு மட்டும் போகிறது மட்டும் கிடையாது, அதுவும் இருக்கும். அதே சமயம் வந்து இமோஷனல் கிராஃப் ஒன்று இருக்கும், அதுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் வி ஹேவ் அன் அமேசிங் பேண்ட். 3 வருஷம் நாங்கள் வந்து ரிஹர்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த கான்சர்ட். ஸ்டார்ட் டு எண்ட் சிங்கிள் ஆக்ட்னு கேள்விப்பட்டோம். இது ஒரு நான் ஸ்டாப் ஷோ, இதில் எம்சிலாம் கிடையாது. அண்ட் ஸ்டார்ட் டு எண்ட் இது ஒரு மூவி மாதிரி அப்படியே ரன் ஆகி முடியும் இந்த கான்சர்ட். ஸோ அதுவும் அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நான் அந்த 1000 கான்சர்ட்டில் நான் பார்த்ததில் எனக்கு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது வந்து எது பேசினாலும் இப்போ நீயே பேச ஆரம்பிக்கும் போது போர் அடிச்சிருச்சு. ஒரு 1 மினிட்குள்ளே காலி. இப்போ நான் எனக்கு இன்னொரு 1 மினிட் கொடுப்பாங்க, அவ்வளோதான். பர்ஃபார்மன்ஸ் தான் எனக்கு வந்து இப்போ மெயினாக இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸோட வந்து அஃப்கோர்ஸ் நீங்கள் உங்களுக்கு கனெக்ட் ஆகிற விஷயங்களை வெளியே சொல்லுவீங்க. அதுவும் ப்ளஸ் எனக்கு உங்ககிட்ட இருந்து கொஷின்ஸ் பயங்கர பங்கமான கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா அதுலேருந்து நான் கண்டிப்பாக இந்த கான்சர்ட் அந்த வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோ மட்டும்தான் நான் பார்த்துட்டு இருப்பேன். கான்சர்ட்டுன்னு வந்துருச்சுன்னா நீ ப்ராபப்ளி இந்த மாதிரி
உங்களோட பேசியிருக்க மாட்டேன், பட் திடீர்னு பேசணும்னு நினைக்கிறேன். பட் இப்படி தான் நான் ஜென்ரலாக வீட்டில் இருப்பேன். எனக்கு ஆக்சுவலாக ப்ரெஸ் முன்னாடி பேசுறதுக்கு ஒரு சின்ன ஒரு பயங்கர ஷையாக இருந்தேன். இன்னைக்கு இது நம்மளோட ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ். சந்தோஷனா வெரி ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட். ஆமாம். ஸோ நீங்கள் வாட் எவர் யூ வாண்ட் ஆஸ்க் யூ கேன் ஆஸ்க், அண்ட் எஸ்பெஷலி உங்களுடைய இன்புட்ஸும் கொடுக்கலாம். நான் எல்லாத்தையும் நிறைய எனக்கு பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. 15 இந்திய ஆர்டிஸ்ட் ஆர் கோயிங் டு பி பெர்ஃபார்மிங் ஸ்டில் யூனோ, அது வந்து ஒரு புதுசாக தான் நான் பார்க்குறேன் க்ரௌட் செட்டில் ஆகிற வரைக்கும். அண்ட் வென் இட் கம்ஸ் டு டேலண்ட் ஸ்பாட்டிங் யூ ஆல்வேஸ் பீன் அ க்ரூசேடர். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் வந்துட்டு ஓப்பனிங் ஆக்ட் பார்த்துட்டு கூட போங்கன்னு சொல்கிறேன். என்னோட ஆக்டுக்கே இல்லாட்டியும் அந்த ஓப்பனிங் ஆக்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அதுதான் இதோட இன்டென்ஷனே. நம்ம அந்த ஓப்பனிங் ஆக்ட்ன்றது வந்து நைஸாக அந்த க்ரௌட் வரது வரைக்கும் அவங்க சும்மா ரன் பண்ணுறது கிடையாது. லான்ச் மியூசிக் ஓப்பனிங் ஆக்டுக்கு வந்துட்டு 7 மணிக்கு கூட போகிறவங்க கூட வாங்க தயவு செஞ்சு. ஏன்னா இது வந்து அவங்க தான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். அவங்கள தான் நம்ம வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணோம். நான்லாம் வந்து நம்மளாம் கஷ்டப்பட்டு இப்போ யோகி பாபு, நான், விஜய் சேதுபதி, நாங்களாம் தான் அந்த டீ கடையிலேருந்து நாங்கள் வந்து எப்போ தாண்டாவது வரப்போகுது அந்த படம் அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்திருக்கோம். பட் இவங்களுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணோன்னா சீக்கிரமாகவே டேலண்ட் அதே தான், டேலண்ட்டில் ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்களுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணோம். அண்ட் அதுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு 4 பயங்கரமான ஃப்யூச்சர் சூப்பர் ஸ்டார்ஸ் ஆஃப் மியூசிக் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் தயவு செஞ்சு இதை பற்றி எழுதுங்க. அந்த இந்திய ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு சூப்பர் சப்போர்ட் கொடுக்கணும். 15 10 எனக்குலாம் ஒரு 50 ஆர்டிஸ்ட் வரணும் அப்படின்றது தான் ஆசை. 2-3 ஃபேன்ஸ் லா பொங்கல் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களான்னு கேட்டிருந்தாங்க ஆக்சுவலாக. இல்லை விச் இஸ் யுவர் எங்கள் ஆக்டில் இருக்கிறவங்க பெருசாக அங்கே இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக டேலண்ட்டுக்கு நம்ம வந்து அங்கே மேடையை ஏற்படுத்தி கொடுக்கணும். அண்ட் தொடர்ந்து என்னுடைய ஜேர்னி அதுக்குள்ளே பெருசாக இருக்க போகுது. அண்ட் இந்த கான்சர்ட்டுக்கே வந்தது இல்லைங்க நிறைய பேர். இப்போ நான் ஒர்க் பண்ணுற டைரக்டர்ஸே நிறைய பேர் கான்சர்ட்னா என்ன ஜி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மெட்ரோவில் இருக்கிறவங்களே. ஸோ திஸ் வில் பிகம் அ நார்ம். இதுக்கப்புறம் இது பெருசாக போக போக இன்னும் டிக்கெட் ப்ரைஸஸ்லாம் பயங்கரமாக கம்மியாகும். ஏன்னா நிறைய பேர் ஐபால்ஸ் அந்த ஷோ வரும்போது நிறையா ஸ்பான்சர்ஷிப்ஸ் எல்லாம் க்ரியேட் ஆகும். ஸோ இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இஸ் நாட் ஒன்லி அபவுட் நியே ஒலி, பட் இந்த நியே ஒலியோட சக்ஸஸ் வந்து இட் வில் ரெசனேட் இந்த இண்டஸ்ட்ரி. ஒரு மிகப்பெரிய புது இண்டஸ்ட்ரி க்ரியேட் ஆகும். இட் இஸ் செவரல் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் ஒர்த் இந்த லைவ் இண்டஸ்ட்ரி. அண்ட் மக்கள் என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. சென்னை வந்து பயங்கரமாக எக்கனாமிக்காக பூம் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த பூம் வந்து கரெக்டாக என்ஜாய் பண்ணுறது. இப்போ தேவையில்லாத இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரக்ஸுக்குள்ளே போகிறதோ இல்லாட்டி ஆன்லைனில் போய் அடிச்சிக்கிறதோ, அதோட வந்து ஜாலியாக மியூசிக் கேட்டு என்ஜாய் பண்ணி 30,000 பேர் 20,000 பேர் ஒன்றா இருக்கும் போது நம்ம என்ஜாய் பண்ணணும். இன்னும் ஒரு கம்யூனிட்டி கிரியேட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அதை பார்க்குறேன். அதனால தான் இவ்வளோ நேரம் என்னுடைய லாங்கஸ்ட் ஸ்பீச் நடந்தது. லவ்லி. இந்த மோனலாகே ரொம்ப அழகாக இருந்தது. கேன் வி ஹேவ் விஜய் சார் பிரீஃப் அபவுட் தி மெட்ரோனா வித் யுவர் பெர்மிஷன்? Then Joint General Manager Chennai Metro Rail Limited. So Making Moments and Santosh Narayan sir day before yesterday they came to our metro station. CMRL வந்து இந்த மாதிரி ஒரு ரெக்வெஸ்ட் ஒன்று பண்ணாங்க. They want to do is a green initiative. So green initiative அப்படின்னா there will not be any paper, there will not be any physical tickets issued to the attendees. So நாங்களும் வந்து அதுக்கு we are proudly to join hands with the event organizer Moments and Santosh Narayan sir live concert. So we are going to integrate the ticketing system. யாரெல்லாம் வந்து ஸ்பார்ஃபியில் வந்து புக் பண்ணியிருக்காங்களோ அந்த ஸ்பார்ஃபியோட QR கோடை வச்சு they can access our AFC gate. ஸோ இதில் வந்து செப்பரேட்டாக வந்து டிக்கெட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இட்ஸ் பிகாஸ் திஸ் டிக்கெட்டிங் சிஸ்டம் Thank you very much. கொஞ்சம் டிலே இல்லை, பட் பரவாயில்ல, கிளாப்ஸ். Yeah. So in the ticketing system, this ride is sponsored by the event organizer, Making Moments. So thank you for the sponsoring. So idhula vandu round trip is also free. You can get it anywhere to anywhere. So we have already connected 41 stations in Chennai city. So neenga enga irundhu vena it will take not more than 20 minutes to reach here. So they want to make this as traffic free and pollution free. ஈஸியஸ்ட். ஏன்னா இன்னைக்கு கான்செப்ட்னாலே என்ட்ரி எக்ஸிட் ட்ராவல் ரோட் டிராஃபிக் கன்ஜெஷன் இது ஒரு பெரிய டிஸ்கஷனாகவே இருக்குது சார். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ஒரு 2 டவுட் இருக்குது நிஜமாவே உங்களுக்கு கேட்கணும்னு நினச்சேன். அந்த நியரஸ்ட் ஸ்டேஷன்லேருந்து எவ்வளோ தூரம் நடந்து வரணும்? So it is 750 meters, 700 meters. 700 meters. நல்ல வாக்கு. நானும் அதில் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் வேர்க்காமல் வரலான்னு பார்த்தேன். அதுக்கு தான் சூப்பர். ரெண்டாவது வந்து எந்த ஸ்டேஷனில் எங்கெல்லாம் பிக்கஸ்ட் ஸ்டேஷன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? டு பார்க். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோடம்பாக்கத்துலேருந்து ஒருத்தவங்க வராங்க ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா அவங்க எங்கள் ஸ்டேஷனில் பார்க் பண்ணிட்டு இன்னும் நோட் வந்துட்டு போகலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா 41 ஸ்டேஷன்ஸ்லேயுமே வந்து எங்களுக்கு பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஓகே. இப்போ கம்பேரிட்டிவ்லி இப்போ ஆலந்தூர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆலந்தூர்லேருந்து தான் வரதா? இல்லை, சொல்ல வேணாம். ஃபார் எக்ஸாம்பிள் சரி, நான் வேறு ஸ்டேஷனில் வரேன். ஸோ
I'm sorry. சரி மற்றவங்க எல்லாம் சரி Say for example, இப்போ நங்கநல்லூர்ல இருந்து ஆலந்தூர்ல இருந்து வர்றவங்க அப்படின்னா ஆலந்தூர்ல வந்து we have almost 0.75 acres of parking space இருக்கு. அதே மாதிரி நங்கநல்லூர்ல இருக்கு. If someone is coming from கோடம்பாக்கம் அப்படின்னா வடபள்ளியில பார்க் பண்ணிட்டு வரலாம். So அதே மாதிரி திருமங்கலம்ல பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கு, லிட்டில் மவுண்ட்ல இருக்கு. We have it in Gindi just before station, central முன்னாடி ஸ்டேஷன் கிண்டில இருக்கு, எக்மோர்லயும் இருக்கு actually. Oh great, super. So we are well planned for this. So okay, parking charges is applied. Only thing is free. The sponsored travel free is sponsored by Making Moments. ஓகே தேங்க்யூ இது ஏன்னா அவங்க வரும்போது எங்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ஏன்னா இது கொஞ்சம் நானுமே இந்த போல்லாம் பண்ணும்போது இந்த ஐடியா கிடச்சிது கொஞ்சம் லாஸ்ட் மினிட்டாக இருக்கனால கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அதை கொஞ்சம் பிளாஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ. And we are extending the train till 12. ஆமாம். So normal is 10:45 extra now, but now we are extending till 12 based on the request and the sponsor. அந்த 12 o'clock ட்ரெயினில் நான் போவேன் லாஸ்ட் போட்டியில் அன்ரிசர்வ்டு அதில் அன்ரிசர்வ்ட்லாம் கிடையாது இல்லை அதுவே இல்லை நான் அன்ரிசர்வ்டில் மட்டுமே வாழ்ந்தவன் அதுக்கப்புறம் காருக்கு போயிட்டேன். ஸோ சூப்பர் ரொம்ப தேங்க்ஸ் இட்ஸ் அமேசிங். எல்லா அட்டெண்டீஸையும் வந்து சேஃபாக சீம்லெஸ் ட்ராவலில் we will do it. That we ensure that. தேங்க்யூ ஸோ மச் சார். இட்ஸ் a great thing. It means a lot to us. தேங்க்யூ சார். கொடுத்துடலாம் அவர்கிட்டயே கொடுத்துட்றேன். தேங்க்யூ ஸோ மச். கேன் வி ஹேவ் Q&A ஸ்டார்ட் பண்ணிடலாம் மத்தல. நீ இப்போ என்ன கவுண்டர் குத்தனா மைக் கிடையாது. ஆனால் உட்காந்துட்டு பண்ணா இட்ஸ் பெட்டர் டு வீடியோ டேப் ப்ளீஸ். உட்காரலாமா? கூப்பிடுறாங்க ஆனால் ப்ரெஸ்ஸை எந்த ஷோக்கு இன்வைட் பண்ணுறதே இல்லை. நீங்கள் என்ன பிளான் வச்சுருக்கீங்க? ஃபர்ஸ்ட் அதுலேருந்து ஆரம்பிப்போம். மொத்தம் எவ்வளோ பேருன்னு எனக்கு லிஸ்ட் கொடுங்க. நான் பர்சனலாக அவங்க எல்லோரும் இன்வைட் பண்ணுறேன். மோஸ்ட் இன்வைட்டட் என்ன ஷுவர்லாம் இல்லைங்க, ப்ளீஸ் வாங்க. லிட்ரலி நான் சும்மா மேடைக்காக சொல்ல, நான் இப்போ ஒரு ஷோ நம்ம நேரு ஸ்டேடியமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் வந்து எனக்காக வந்த டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் அண்ட் ப்ரெஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் தி ஆடியன்ஸ் அவங்களுக்காக தான் ஷோ பண்ணுறோம். இந்த 4 பில்லர்ஸும் தான் வந்து இன்றைக்கி இந்த இப்படி ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுக்கு காரணம். ஸோ சென்னை ஷோ பொறுத்த வரைக்கும் நாங்கள் வேறு மாதிரி கனெக்டடாக இருக்கோம். எல்லா ஷோவுக்குமே அஃப்கோர்ஸ் மியூசிக்கலி ரொம்ப இதுவாக இருக்கும். பட் இவ்வளோ ஹேண்ட்ஸ் ஆனாக போய் நான் இவ்வளோ ஒர்க் பண்ண மாட்டேன். பட் இந்த ஷோக்கு மோஸ்ட் வெல்கம், மோஸ்ட் வெல்கம். நீங்கள் வந்து என்ன டீட்டெயில்னு சொல்லுங்கள். நான் இன்ஃபேக்ட் நான் டிக்கெட் வாங்கி தான் கொடுத்துட்ருக்கேன். நான் சொல்லிட்டேன் எனக்கு இந்த ஓசி டிக்கெட்லாம் தர்றது எங்கள் அப்பா அம்மாக்கே எங்கள் அப்பா அம்மாவும் டிக்கெட் வாங்கி தான் வராங்க. ஆப்ரேஷன்லாம் ஆயிருக்கு அம்மாவுக்கு. அவங்க ஆனால் இல்லை வாங்கி தாண்டா வருவேன், அப்போ தாண்டா இது கரெக்டாக இருக்கும்னா அந்த தாட் ஐ ரியலி ரெஸ்பெக்ட். என்னுடைய டேரக்டர்ஸ்லாம் கூட நிறைய பேர் டிக்கெட் வாங்கி வச்சுருக்காங்க. அந்த விஐபி அந்த இது என்ன பாஸ், அது கோல்டன் பாஸ், அதை நம்ம கொடுத்துருக்கோம். அதை எடுத்து வச்சுட்டு எனக்கு 30 டிக்கெட் வேணும், நான் எப்படி இதில் வர்றது அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த கல்ச்சரை ஐ வாண்ட் டு இதையுமே நம்ம கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம ஆர்டிஸ்ட்ன்றதுனால இவங்களை வி கான்ட் டேக் தம் ஃபார் கிராண்டட். அவங்க ஆல்ரெடி நமக்கு பேமெண்ட் கொடுக்குறாங்க, அதுக்கு மேலே டிக்கெட்டையும் கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து அப்புறம் என்ன தான் பண்ணுவாங்க. ஸோ ப்ரெஸ்ஸுக்கு ஐ வில் நான் இப்போ உங்கள்கிட்ட கோஆர்டினேட் பண்ணலாமா? யுவராஜ் சார்ட்ட நான் ஷூர். ஆனால் தயவு செஞ்சு வாங்க. இல்லை நான் அப்படி இல்லை, நான் வாங்கி தரேன். இல்லைங்க, நான் 500-600 டிக்கெட் வாங்கியிருக்கேன் அவங்ககிட்டருந்து. ஃப்ரீயாக வரக்கூடாதுன்னு நான் சொல்ல, நான் ஆர்டிஸ்ட் வந்து ஃப்ரீயாக டிக்கெட் வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். நீங்கள் தயவுசெஞ்சு நான்லாம் எவ்வளோ எல்லா கான்சர்ட்டும் எப்படியாவது கேட்டு ஓடிடுவேன் நான். அது அந்த விஷயத்த நான் சொல்லவே வரல, தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. நான் வாங்கி உங்களுக்கு என்னுடைய டைரக்டர்ஸ் எல்லாரும் நான் இன்வைட் பண்ணியிருக்கேன். அண்ட் எல்லா சிங்கர்ஸ், மியூசிஷியன்ஸ் என் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்கும் இன்வைட் பண்ணியிருக்கேன். இது ஒரு பேசிக் எட்டிக்கெட்னு நினைக்கிறேன். இந்த உபசரிப்பில் பேசிக்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வாங்க. அண்ட் யுவராஜ் சார்ட்ட நான் பேசுகிறேன். சார் அவர் ஒரு கேள்வி கண்டுபிடிச்சிட்டாரு. இருக்கு பாட்டு இருக்கு, எம்எஸ்வி ஐயா இருக்கு. இல்லை நான் அவங்களோட இவங்க கூடலாம் ஒர்க் பண்ணி சாங்ஸ் இருக்கு, அது பண்ணுறோம். அதனால அதை அந்த பேர்கள் சொன்னேன். இருக்கு பாட்டே இருக்கு, நாங்கள் மாற்ற முடியாதுல்ல. நீங்கள் சொல்லிட்டு பாட்டு ஆட் பண்ண முடியாதுல்ல. இருக்கு ஒன்றுமே கிடையாது. நான் வந்து திருச்சியிலேருந்து சென்னைக்கு வரும்போது வெக்கம், மானம், சூடு, சொரணம் எல்லாத்தையும் திருச்சியிலே மூட்டை கட்டி வச்சு தான் வந்தேன். நாம் வந்து சுத்தமாக கிடையாது. இல்லை ப்ரெஸ் வந்து என்னன்னா எப்பயுமே வந்து எல்லாரும் பேஷ் பண்ணுற ஒரு ஸ்பேஸாக மாறிட்டு இருக்கு.
அதுக்குள்ளே நீங்கள் வந்து யூ ஹாவ் டு ஃபைண்ட் யுவர் உங்களுக்குன்னு ஒரு மரியாதை ஃபைன் பண்ணி அதுக்குள்ளே ஒரு ரெவன்யூ ஃபைன் பண்ணி ரொம்ப கஷ்டங்க ஆக்சுவலாக அங்கே இருக்குது. இதை கூட நீங்கள் எடிட் பண்ணி கூட போட்டுருங்க, ஒரு பர்சனலாக சொல்கிற மாதிரி கூட வச்சுக்கோங்க. இது ஒரு ரொம்ப கஷ்டமாக இந்த ப்ரெஸ்ஸு அப்புறம் இந்த பாலிட்டிக்ஸ் அப்புறம் அந்த போலீஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, எப்பயுமே வந்து ஒரு நல்ல பேரே இருக்காது. எப்போ தானே எங்களை நீங்கள் வந்து பாராட்ட போகிறீங்கன்ற மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு புரியுது. அண்டு எனக்கு சுத்தமாக எனக்கு ஐ லவ் எவ்ரிபடி எல்ஸ் ஆஸ் அ மியூசிஷியன். நான் எப்பவுமே அதான் சொல்லுவேன், வேறு எந்த பாட்டு கேட்டாலும் நல்லா இருக்கேடா அப்படிமா வீட்டில். எங்கள் வீட்லேயே அப்படி தான், அது உண்மை தான், அதனால தான் அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே தான் வரேன். ஸோ எம்எஸ்வி ஐயா, ராஜா சார், ரஹ்மான் சார், அப்புறம் யுவன், ஜிவி, அனி, நிறைய இன்னும் நான் லிஸ்ட்டே டக்குன்னு சொல்ல முடியல, அதனால தான். தேங்க்ஸ் சார். சார், நீயே ஒலி அதில் நான் அதை பார்த்து படிக்கல. கான்செப்டுக்கு நீயே ஒலின்ட்டு ஒருமையில் பேர் வச்சுருக்கீங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? எவ்வளோ நேரம் வந்துட்டு ஆரம்பித்து எவ்வளோ நேரத்தில் முடியுது? எத்தனை பாடல்கள் பாடுறீங்க? எந்தெந்த இசையமைப்பாளருக்கு பாடுறீங்க? அந்த எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பனியே ஒளின்ற பாட்டு இருக்கு இல்லையா, அந்த சார்பட்ட பரம்பரையில் அந்த பாட்டு வந்து இந்த கான்சர்ட்டோட டைட்டிலாக இருக்கணும்னு சொல்லி அபிஷேக் அவர்கிட்ட இருந்து அந்த ஐடியேஷன் வந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அது வந்து ஒரு புத்தருடைய ஒரு ஒரு சொல்லும் கூட. அண்ட் இட் ப்ராபகேட்ஸ் லவ். அண்ட் எனக்கு என்னுடைய முதல் படத்துக்கு எனக்கு வந்து என்னை கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தவர் ரஞ்சித். அவருக்கும் ஒரு அது ஒரு ஓடாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அந்த பாட்டோடைய டைட்டில் தான் இது. அந்த ஒளி பிளே இருக்குது, ஒளின்னு நீங்கள் நினைக்கலாம், ஒலின்னு நினைக்கலாம். ஸோ சவுண்ட் அண்ட் லைட், அதனால தான் இங்கிலீஷில் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கான்சர்ட் வந்து 3 hours 0 seconds இதுதான் பிளான் பண்ணுறோம். அந்த கூட்டணி ஒரு வெற்றிகரமான கூட்டணி வந்து உடையும் போது எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, என்ன நினைக்கிங்க? புது கூட்டணி உருவாகும் போது நினைக்கிங்க? அப்புறம் கடைசியாக ரஞ்சித் ஃபங்க்ஷனுக்கு வராரா? அவர் தான் ஃபஸ்ட்டு ட்வீட் பண்ணது இந்த ஷோக்கு, ரஞ்சித் சார் தான். ஸோ கூட்டணி எனக்கு தெரிஞ்சு கூட்டணிலாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் சினிமாவில். ஏன்னா அந்தந்த ப்ராஜெக்ட்டுக்கு எது ஒர்க் ஆகுமோ அப்படி தான் ஒர்க் பண்ணுறாங்க. அண்டு அந்த படத்தில் ஒர்க் பண்ணாட்டி அவ்வளோதான் அவங்களோட ஃபைட். அந்த மாதிரிலாம் இப்போ இல்லை. நீங்கள் எனி டைரக்டர் எடுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார்த்திக் சுப்ராஜ் நானும் எல்லாருக்கும் தெரியும் எவ்வளோ ஃப்ரெண்டுன்னு. அண்டு நானும் அனிருத் மாற்றி மியூசிக் பண்ணேன். ஒரு படத்துக்கு 2 பேர்லாம் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு அந்த மகான் ஃபஸ்ட்டு அனிருத் பண்ணார், அப்புறம் நான் பண்ணேன். ஆனால் அனிருத் நானும் ஃப்ரெண்டு தான், நானும் கார்த்திக் ஃப்ரெண்டு தான், கார்த்திக் அனிருத் ஃப்ரெண்டு தான். அந்த ப்ராஜெக்ட் ஏன்னா இப்போ எதை பண்ணுறது எதை விடுறதுன்னு தெரியாமல் தான் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், அந்த ஒரு டாப் 5-6 கம்போசர்ஸை தாண்டி எல்லாருக்குமே வேலைகள் வரணும்னு நினைக்கிறேன். இப்போ நாங்களாம் எப்படின்னா, டே இந்த படம் நீ பண்ணுறியா, அப்பாடா தேங்க்ஸ்டா, அந்த மாதிரி ஆகிட்டுருக்கு. ஸோ படங்கள் நிறைய வருது. அண்ட் நிறைய பேர் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஃபில்ம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு அவென்யூவாக இருக்குது ஒருத்தவங்க அவங்களோட பிஸ்னஸை பெருசாக லான்ச் பண்ணுறதுக்கு. ஸோ நிறைய பேர்கிட்ட 20 கோடி 30 கோடி இருக்குது. அப்போ வந்து தே வாண்ட் டு ஒர்க் வித் பிராண்ட் நேம்ஸ். அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்கிற அந்த இஷ்யூலாம் ஒரு சுத்தமாக இல்லை. நாங்கள் ஜாலியாக இருக்கோம் அதர் சைடில். A versus B இன் டேர்ம்ஸ் ஆஃப் மியூசிக் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் ரஞ்சித் அஃப்கோர்ஸ் ஐ வில் ஆல்வேஸ் ஹாவ் அ கிரேட்டஸ்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் ரஞ்சித். அது பர்மனெண்ட். எனக்கு வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸில் வந்து என் கூட இருந்தவங்க இன்னி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போயும் என் கூட தான் இருக்காங்க. அதெல்லாம் விடவே முடியாது, அவங்க தானே நம்ம. ஸோ அண்ட் ரஞ்சித் ஐ விஷ் ஹிம் ஆல் தி சக்ஸஸ். தங்கலான் பயங்கரமாக ஒரு ஸ்பேஸில் இருக்கும்னு நினைக்கிறேன். குளோபலாக அது போகக்கூடியது இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஜிவி பிரகாஷ் செமையாக பண்ணுவார், மேபி பெட்டராக பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் சி இன் தி ஃபியூச்சர் எப்படி இருக்கும். நானே சொல்கிறேன், பரவாயில்ல, ஆரம்பிச்சிட்டதுக்கப்புறம் பார்க்கணும். இது மட்டும் கொடுத்தா அப்படி என்னன்னா, இந்த ஃபிசிக்கல் டிக்கெட்ஸ் இருக்குல்ல, ஒரிஜினலோட பெட்டராக அடிக்கிறாங்க டூப்ளிகேட்டு. அதுதான் பிரச்சனை. வேறு லெவலில் அடிக்கிறாங்க. நமக்கே வந்து ஒரு பெருமையாக இருக்குது. அந்த டூப்ளிகேட் பேசாமல் இதை எடுத்துகிட்டு போயிடலாம் போல இருக்குது. நான் ஆக்சுவலாக பார்த்தேன். ஸோ அதனால தான் இந்த கான்செப்ட்டில் ஃபிசிக்கல் டிக்கெட்ஸே கிடையாது. யாராவது எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நாங்கள் சிரிச்சிருவோம். ஏன்னா ஒன்லி கியூஆர் கோடு தான் இருக்குது. கியூஆர் கோடை நீங்கள் டூப்ளிகேட் பண்ண முடியாது. டூப்ளிகேட் பண்ணாலும் டிக்கெட்டை தொலைச்சதுக்கு அர்த்தம் இதுதான், அது ஈக்குவலன்ட் தான். நீங்கள் கியூஆர் கோடை வந்து ஐ எம் கோயிங் டு த கான்சர்ட்னு நீங்கள் போய் கியூஆர் கோடை வந்து உங்கள் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிங்கன்னா அதில் முதல்ல வரவங்கள உள்ளே விட்டுருவாங்க, அவ்வளோதான். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள், இது எல்லாமே வந்து ரொம்ப ஈஸி டு சால்வ் தான். இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ வந்து எப்பயுமே கான்சர்ட் ஸ்பேஸில் ஏதாவது ஒரு விஷயம் மொக்கையாக நடந்துகிட்டே தான் இருக்கும்.
ஒரு மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் முன்னாடி நடக்கும்போது தான் நம்ம அதை வந்து பார்ப்போம். செம மொக்க விஷயம்லாம். நான் 1000 கான்சர்ட் போனேன்ல, அதில் நடந்ததெல்லாம் நம்ம ஸ்டேஜ்லேயே சொல்ல முடியாது. ரொம்ப கேவலமாக நடக்கும். அது வந்து நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்து ஓடுறோம். இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம எடுத்துக்கணும். அப்போ இதில் எவ்வளோ பேர் இருக்கலாம், எவ்வளோ பேர் வராங்க, இதுதானே பேசிக் நம்பர். அதில் நம்ம ரொம்ப கரெக்டாக இருக்கணும். அண்ட் அதுக்குள்ளே ஒரு ஆனஸ்டி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அட் ஆல் லெவல்ஸ். நம்ம ஆர்டிஸ்ட் நல்லவராக இருந்தால் பத்தாது, ப்ரொமோட்டர் நல்லவராக இருந்தால் பத்தாது. அந்த டிக்கெட்ஸ் யார் யார் கொடுக்குறாங்க, ஒரு செட் ஆஃப் டிக்கெட்ஸ் வந்து ஒரு குரூப் வாங்கிட்டு போவாங்க, ஒரு செட் ஆஃப் டிக்கெட்ஸ் வந்து ஸ்பான்சர்ஸ்ன்ற ஒருத்தன் வாங்கிட்டு போவாங்க. சம்டைம்ஸ் வந்து வீட்டில் வந்து ஒரு டிக்கெட் வாங்கிட்டு போய்ட்டு 25 பேர் கூப்பிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஸ்பான்சர், எனக்கு இங்கே வேணும், நான் வந்து இந்த ஆக்டருக்கு கூட நான் என்னுடைய சித்தப்பா பையன் உட்காரணும் அப்படிலாம் உட்காருவாங்க. அது ரொம்ப மொக்கையாக நடக்கும். அவங்களாம் என்ஜாயே பண்ண மாட்டாங்க. நாங்கள் போய் ஒரு கான்சர்ட்லலாம் நான் போய் ஒருத்தனை ஆட வைக்கிறதுக்கு நான் பண்ண பாடுறதுக்கு பாருங்கள், ஆடவே மாட்டேன்றான். அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். அது பார்த்தா இது மாதிரி ஏதோ ஒரு சும்மா அங்கே நான் வந்துட்டேன், அவங்க வந்தது தான் ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து முதலே நான் சொல்லிட்டேன், கூப்பிட்டு தம்பி நீங்கள் வந்து பயங்கரமாக அவனுக்கு பண்ணிட்டீங்க, இதெல்லாம் தான் எதெல்லாம் தப்பாக நடக்க முடியும் அப்படின்னு நாங்கள் ஒரு லிஸ்ட்டு போட்டு தான் ஆரம்பித்தோம். மியூசிக் வந்து கடைசியாக நான் போகிறேன் ப்ராக்டிஸ்க்கு, அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஷார்ட் அவுட் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த கான்சர்ட்டில் வந்து ஆன் தி கிரவுண்டு ஒரு அந்த நம்பர்ஸ் இவர் எக்ஸாக்டாக சொல்லுவார். ஏன்னா நாங்கள் மேலே அந்த ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டிக்காக ஆல்மோஸ்ட் 10,000 டிக்கெட்ஸ் ஜஸ்ட் லெட் கோ. அது ஒரு மிகப்பெரிய ஒரு, ஏன்னா அந்த 500 ரூபி டிக்கெட்ஸுன்றதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா அது லெட் கோ பண்ணியிருக்காங்க. ஐ ரியலி அப்ரிஷியேட் தெம் ஃபார் டூயிங் தட் ஜஸ்ட் ஃபார் சேஃப்டி. மேபி அது ஒன்றுமே ஆகாமல் இருக்கலாம், பட் ஒரு சேஃப்டியாக இருக்குமோன்ற கேள்விக்கே அவங்க விட்டு கொடுத்தாங்க. ஸோ இதுதான். ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா மேக்ஸிமம் ரேட் வந்து 25,000க்கு மேலே இருக்கும். ஓகேவா? அந்த மேக்ஸிமம் அது வந்து ஒரு அந்த டிக்கெட்ஸ் இருந்தால் தான் இந்த 500 ரூபி டிக்கெட் ஃபர்ஸ்ட் டைம் என்ன கான்சர்ட் நடக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்கேலில் 500 ரூபாய்க்கு டிக்கெட் இருக்குது. 500 ரூபாய்க்கு எவ்வளோ டிக்கெட்ஸ் இருந்தது? 8,000 டிக்கெட்ஸ் 500 ரூபாய்க்கு இருந்தது. சென்னையில் 8,000 டிக்கெட்ஸ்ன்றது ஒரு மிகப்பெரிய கான்சர்ட்டோட நம்பரு. நம்ம 500 ரூபி டிக்கெட்ஸ் மட்டும் 8,000. அண்ட் அந்த டிக்கெட்டில் மட்டும் நான் பயங்கரமாக இப்போ என்ன ஆகுனா ஓப்பன் பண்ணிட்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க. லிட்ரலி போய் ஃபிசிக்கலாக நம்ம போய் புக் பண்ணுறதுக்கே ஒரு 1.5 minutes ஆகும். இருக்கிறதுலே பயங்கரமாக அந்த கண்ணை மூடிட்டு டைப்பிங் அடிக்கிறாங்க. அவங்க புக் பண்ணாலே 1.5 நிமிஷம் ஆகும். ஆனால் நீங்கள் உள்ளே போயிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா புக் சோல்ட் அவுட் அப்படின்னு வரும். அது நடக்காமல் இருக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டே பேசி அந்த 8,000 மட்டும் நான் வந்து ஃபுல்லாக கண்காணித்து அந்த 8,000 ஆக்சுவல் மக்களுக்கு போயிருக்கா, சும்மா அந்த ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் அங்கே கொடுத்துருங்க, அந்த கடையில் கொடுங்க, அதெல்லாம் இல்லாமல் ஆக்சுவல் மக்கள் வரதுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். இதுதான் ரேஞ்சு. இந்த ரேஞ்சை பார்த்து பயந்துடாதீங்க, நடுவில் ஏகப்பட்டதுலாம் இருக்குது. அந்த 500லேருந்து ப்ராக்ரெசிவாக அந்த டாப் ரேஞ்சுக்கு போகும். நிறையா ஸ்பான்சர்ஸ்லாம் அந்த மாதிரி டிக்கெட்ஸ் எதிர்பார்ப்பாங்க. உங்களுக்கே தெரியும் இல்லையா? அந்த எதுவுமே வந்து வெறுமா வந்து ஒரு பணமாக வாங்கிடாமல் டிக்கெட்ஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு நம்ம இதில் இதுவாக இருக்கோம். அந்த எல்லாமே நான் உங்கள்கிட்ட ஓப்பனாக தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆமாம், அப்படிலாம் இல்லை. எல்லாருக்குமே ஆமாம்மா முக்கியத்துவம் அப்படி சொல்ல வேணாம். ஏன்னா இந்த கான்சர்ட்டில் வந்து எந்தெந்த பாட்டு இருக்கோ அந்த பாட்டை பாடின எல்லாரையும் நான் இன்வைட் பண்ணிட்டேன். யாரெல்லாம் அவைலபிள் இல்லையோ அவங்க மட்டும் இந்த கான்சர்ட்டுக்கு வர முடியும். அஃப்கோர்ஸ் சாட்டர்டே அப்படின்னாலே கான்சர்ட் இருக்கும். அவைலபிள் இல்லைன்னு சொன்னால் நான் ஆக்சுவலாக சந்தோஷப்படுவேன். ஏன்னா அவங்களுக்கு ஒரு கான்சர்ட் கிடச்சிருக்கு வாய்ப்பு. பட் ஏதாவது பண்ணி வர முடியுமான்னு கெஞ்சுவோம். சில பேர் பெரிய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரதீப் வந்து ஒரு யூரோப் டூர் கமிட் ஆயிருந்தார். பிரதீப் வரும் ரொம்ப ஆசைப்பட்டேன். பிரதீப் ஐ டோன்ட் திங்க் ஹி கேன் மேக் இட். அந்த ஷோ நடக்கலைன்னா வில் ட்ரை டு கெட் பிரதீப். தி வந்து அவங்களுடைய பெஸ்ட் சாங்ஸ்லாம் பாடுறாங்க. இன்ஃபேக்ட் நான் சொல்லணும், நான் ரவுடி பேபி பாடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதுக்கு நாங்கள் வந்து யுவன் சாருக்கு எங்களோட ஒரு பேண்ட் வெர்ஷன் ஆஃப் ரவுடி பேபி பண்ணியிருக்கோம். அது பர்ஃபார்ம் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். அண்ட் எல்லா சிங்கர்ஸும் பாடின எல்லா சிங்கர்ஸும் அந்தந்த பாட்டோட ஒரிஜினல் சிங்கர்ஸ். இப்போ சென்னையில் தான் அதெல்லாம் பண்ண முடியும். நீங்கள் 25 சிங்கர்ஸ் கூட்டி யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த டிக்கெட் காஸ்ட்லேயே வந்து ப்ரொமோட்டர் போண்டி ஆயிடுவார். ஸோ நம்ம வந்து மொத்தமே 10 பேர் தான் போக முடியும். ஸோ இந்த கான்சர்ட்டில் எல்லோரும் வா கிளம்பு அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிட்டு வரோம். ஸோ அது ரொம்ப ஹாப்பி தான். சாரி ஒரே நிமிஷம். ஆமாம், நேவலி அறிவு எழுதியிருக்காரு, அவர் பாடல. நான் மெசேஜ் போட்டிருந்தேன், பிளாக் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அது வந்துருச்சுன்னா தெரியும். நாம் எல்லாருக்குமே நான் வந்து இன்வைட் பண்ணியிருந்தேன். பட் இன்வைட் போச்சுன்னா வந்தாங்கன்னா ரொம்ப ஹாப்பி தான். இப்போயே நான் யாரோ தி அண்ட் அறிவுக்கா கண்டிப்பாக பண்ணலாமே.
இல்லை நான் முன்னாடியே பண்ணி வச்சதே நிறையா இருக்குது. அப்புறம் இந்த என்ஜாய் ஜாமி இதெல்லாம் இஷ்யூ ஆனதுனால நம்ம ஸ்லோவாக வெயிட் பண்ண எல்லாம் சரியாயிடும். எல்லாம் கோபமாக இருப்பாங்க. அப்புறம் நான் எதனால இது நடக்குது அப்படின்றது தெரிஞ்சவொடனே சரியாயிடும். அதுக்கு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அது ஒன்றும் இட் வில் பி சால்வ். ஆமாம், அது வருது கான்சர்ட்டில் வரும். அதோட அது இதுக்கு முன்னாடி நாளைக்கு போல் ரிலீஸ் பண்ணலான்னு நான் பிளான் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக வீடியோலாம் பண்ணியிருக்கோம். அதுக்கு அதாவது ஆல்பம் வெர்ஷன் அண்ட் என்னோட வெர்ஷனை சேர்த்து நான் ஒரு வெர்ஷன் பண்ணியிருக்கேன். அது வீடியோவும் ஷூட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நம்ம இங்கேயும் ஷூட் பண்ணோம். பயங்கரமாக அது வந்திருக்கு. அது திஸ் வில் தி ரைட் டைம் பண்ணிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். நான் மறந்தே போயிட்டேன். நீங்களே தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப ரெலவெண்ட் கொஸ்டின். அண்ட் அது ரிலீஸ் ஆகும் ப்ராபப்ளி நாளைக்கு வரும். நான் வேலை அடிப்படையில் யாரு கூட பழகிறது இல்லைங்க. அப்படி கிடையாது. ஆமாம்மா, அவர் தான் எனக்கு வாய்ப்பு தரணும். நான் ரெடி அப்படின்னு சொன்னா நான் ரெடி இல்லைன்னு யாரான சொல்லலாம். இப்போ சினிமாவில் மியூசிக்ன்றது வந்து ஒரு அங்கம். அதோடைய ஐடியேஷன் ஸ்கிரிப்ட் டைரக்ஷன்லேருந்து வரணும். அண்ட் வேலை சார்ந்து நான் என் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்கிட்டையும் நீங்கள் கேட்கலாம். வேலை சார்ந்து எந்த விதமான ரிலேஷன்ஷிப்பும் நான் வச்சுக்க மாட்டேன். ஃப்ரெண்டாக இருப்போம். அந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவங்க வேறு யார் கூட ஃப்ரீயாக வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வட சென்னை பண்ணப்போ வெற்றிமாறன் சார் அவங்க ஃபேமிலியில் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. லிட்ரலி அவங்க ஃபேமிலி எங்கள் வீட்டிலே தான் இருப்பாங்க. அடுத்த ஃபிலிமுக்கு வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணோன்னே அவசியம் இல்லாமல் வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். சாரி, இந்த படம் நான் அவரோட பண்ணுறேன் அப்படி அவங்க சொல்கிற லெவல்லே வச்சுக்க வேணாம்னு நினைக்கிறேன். அது கூட புரியாமல் ஒரு நட்பு இருக்க வேணான்னு பார்க்குறேன். எல்லாரையும் இன்வைட் பண்ணிட்டேங்க. நான் இன்விடேஷன் லிஸ்ட் அனுப்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்போ ஆக்சுவலாக கோக் ஸ்டுடியோ இண்டி ஆக்ட் ப்ரெசென்ட் பண்ணுறதுனால ஜிவி வாஸ் சப்போஸ் டு பெர்ஃபார்ம்ல அவைலபிலிட்டி இஷ்யூ அதை பற்றி அவைலபிளாக இருக்கு. எல்லாருக்கும் நான் இன்வைட் பண்ணிட்டேன். யுவன் சார்லேருந்து ஜிவி அன்னைக்கு ஷோ இருக்குது. இவருக்கு வித்யாசாகர் சாருக்கும் ஷோ இருக்குது. அவருக்கும் வாழ்த்துக்கள் அண்ட் அமேசிங். அந்த ஷோக்கும் உங்கள் ஃபுல் சப்போர்ட் கொடுங்க. அந்த ஒய்எம்சியில் நடக்குது வித்யாசாகர் 2.0. நான் இந்த ஷோ இல்லைன்னா அங்கே தான் இருந்திருப்பேன். ஸோ இன்வைட்டு அந்த மாதிரிலாம் இல்லைங்க. நீங்கள் யோசிச்சு ரொம்ப தேடினா தான் அதெல்லாம் கிடைக்கும். அப்படிலாம் இப்போ இல்லை. எல்லாம் ஜாலிட்டாங்க. பயங்கர ஒரு மாதிரி ஒரு கொலாபரேட்டிவ் எஃபர்ட் ஆகிடுச்சு. தேங்க்யூ. எனக்கு நடிக்க ஆஃபர் வந்துச்சு. கூப்பிட்டு கலாய்ச்சி அனுப்பிட்டேன். கிளாஷ்லாம் ஏன்னா சென்னையில் வந்து 1.5 கோடி பேர் இருக்காங்க. இது வந்து இல்லை அவங்க எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களும் மெட்ரோன்றது வந்து எவ்வளோ பேர் வந்து போவாங்க. 10,000-15,000 பேருன்றது வந்து அவங்க ஸ்கேலுக்கு இட் இஸ் வெரி ஸ்மால் திங். நான் சார்கிட்டையும் கொடுக்குறேன். அதுக்கு ஆனால் நீங்கள் அது ரிஹர்சல் பண்ணணும்னு ரொம்ப ஆர்வம் காமிச்சிங்க. அதனால கேன் வி க்ளோஸ் த Q&A வித் யுவர் பர்மிஷன்? ஏதாவது கொஸ்டின்ஸ் இல்லைன்னா சூப்பர் சொல்லுங்க. அப்படியா? என்னை போட்டு விட்டாங்க, எனக்கு தெரியாது. இல்லை அது நான் ஓப்பனாக சொல்கிறேன். என்னென்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இந்தியாவில் வந்து ஒரு இந்த ரெவல்யூஷன் நடந்ததுல, மொபைல் ரெவல்யூஷன் ஒன்று நடந்தது ரீசெண்டாக. ஒரு 4-5 இயர்ஸ் இருக்குமா. திடீர்னு வந்து ஒரு புது ஆப்ரேட்டர் வந்து வேற ஒரு ஸ்பேஸில் வந்ததுக்கப்புறம் நாங்கள் 1 GB கார்டை எவ்வளோ ரூபா கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி ஆச்சு. எல்லாருக்குமே ஆயிருக்கும். இப்போ வந்து ஒரு நாளைக்கு 1 GB கொடுக்குறாங்க. நைட்டு தீர்ந்தது. ஸோ ஒரு 12 வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அந்த மூடுக்கு நம்ம வந்துட்டோம் இல்லையா. அதுக்கு வந்ததுக்கு ரீசன் வந்து ஒரு டிஸ்ரப்டிவ் பிளேயர் உள்ளே வந்தது தான். அந்த டிஸ்ரப்டிவ் பிளேயர் வந்து ஐ திங்க் நம்ம சொசைட்டியாகவே நம்மளோட லைஃப் ஸ்டைல் ரொம்ப மாற ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் 3-4 இயர்ஸாக நம்ம பார்த்தோன்னா போஸ்ட் கோவிட் வந்து நான் வாழ்ந்தே ஆகணும் அப்படின்னு ஓடுறாங்க யங்ஸ்டர்ஸ். நான் டெய்லி ரோட்டில் போயிட்டுருக்கேன். வைப் ஆகணும் ப்ரோ. இந்த கான்செப்ட் என்னன்னே தெரியாமல் வருவாங்க ஒரு 5,000 பேர் கன்ஃபார்மாக. அவங்க வைப் ஆகுறாங்க. அவங்க ஏன்னா தே வாண்ட் டு லிவ். அவங்க வாழ்க்கையை வாழ விடுறது வந்து அதுதான் நம்ம ஜென்ரேஷனோட சக்ஸஸாக தான் பார்க்குறேன். நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து ஹாப்பியாக இருக்காங்கன்னா நம்ம இட்ஸ் எ வெரி பிக் குட் திங். அது மாதிரி வந்து அடுத்த ஜென்ரேஷன் ஹேஸ் ஸ்டார்டட். அவங்க வேற ஒரு லைஃபோடைய ரிக்குவயர்மெண்ட்ஸ் வேறையாக மாறிட்டுருக்கு. அப்போது ஒரு டிஸ்ரப்டிவ் ஃபோர்ஸ் வந்துச்சு அப்படின்னா
கண்டிப்பாக திருப்பி ஒரு கரெக்ஷன் நடக்கும் எல்லா சைட்லேயும். இவங்க மட்டும்தான் அதை பண்ணுவாங்கன்றது இல்லை, எல்லாருமே அதில் லேர்ன் பண்ணி பண்ணுவாங்க. 2 வந்து இப்போ 3 ஆகும்போது இல்லை 4 ஆகும்போது மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் நடக்கும். நம்மளோட டே டு டே லைஃப் வந்து மாறும் நான் நம்புகிறேன். அண்ட் லாங் டேர்மில் வந்து அவங்க கரெக்டாக பண்ணாங்களா இல்லையான்றது இன்னொரு 4 இயர்ஸில் தெரிஞ்சிடும் யாராக இருந்தாலும் சரி. அண்ட் விஜய் சாருக்கு வந்து லைக் மோஸ்ட் ஹாப்பி நான். என்ன பர்சனலாக ஒருத்தவங்க எப்படி இருக்காங்களோ அதை வச்சு நம்ம சில விஷயங்கள் கேஜ் பண்ணலாம். சில பேர் வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து நீங்கள் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிரிக்கெட் கேப்டன் இருக்காங்கன்னா யூ கேன் சி லிட்ரலி அவங்க எப்படி ஒரு சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு சொல்லி. பர்சனலாக எனக்கு வந்து விஜய் சார் ரொம்ப நல்லா தெரியும். ஸோ அந்த இதுலேருந்து பார்க்கும்போது ஐ திங்க் இஃப் த ஆனஸ்டி தட் ஹீ ஹேஸ் பர்சனலி இஸ் கோயிங் டு ரிஃப்ளெக்ட் ஆன் ஹிஸ் பாலிடிக்ஸ், இட் வில் பி வெரி குட் ஃபார் அஸ். நம்மலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடியது. அண்ட் இட் வில் ப்ராபகேட் இன்டு அதர் பார்ட்டிஸ் ஆல்சோன்னு நினைக்கிறேன். லவ்லி தேங்க்யூ ஸோ மச். ஊடக நண்பர்களே வருகை தந்ததுக்கு நன்றி. இல்லை எனக்கு டைம். விஜய் சார் தேங்க்யூ ஸோ மச். ஆனால் மெட்ரோ ட்ரெயின் நின்றுட்டு இருக்கு, அவர் போனால் திரும்ப ஸ்டார்ட் ஆயிரும். அவருக்காக கிளம்ப சொல்லி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். லாஸ்ட் கொஸ்டின் ப்ளீஸ். ஒன் செகண்ட். விஜய் சார் தேங்க்யூ ஸோ மச். கடைசி கொஸ்டின் ஐயா, டக்குன்னு கேளுங்கய்யா. சொல்லுங்க சார். எதுங்க? அப்படி யாரும் ஆர்கனைஸ் பண்ணலையா? இல்லை அந்த இப்போ ஒரு ஏதோ ஒரு சின்ன லெவலில் அவர் வெண்டராக இருந்திருக்காருன்னு கேள்வி. அருண் ஒருத்தர். ஆமாம், அவர் வந்து அந்த ஷோவில் வந்து அவருடைய பங்கு வந்து இப்போ இந்த இடத்துல எவ்வளோ பேர் இருக்காங்க, இந்த இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன வேலை பண்ண ஒருத்தர் மாதிரி தான் அவர் அந்த கான்செப்டில் ஒர்க் பண்ணார். he was not the organizer for the show. ஏன்னா அந்த ஷோ பார்த்தேன் நான் பார்த்தேன். எனக்கு செல்வராஜ்னு நான் பார்த்தேன். அருண் தான் எனக்கு தெரியும், அருண் செல்வராஜ். அது it is possible that you work with people who have a history, but on the show he was not the organizer, and I think he did some work in the ஒரு 3rd or 4th level. There was a little bit of work that he did, but அதுக்கும் அந்த கான்செப்டோட ரன்னிங்க்கும் there was no transactions, no nothing. தேங்க்யூ ஐயா, மன்னிக்கிறேன் ஐயா, நன்றிகள் ஐயா. இல்லைங்க ஓகே, நிஜமாவே ரிஹர்சல் கிளம்பணும், நீங்க தனிப்பட்ட முறையில் பேசிக்கலாம். லாஸ்ட் 2 questions. சரி, ஓகே. அதான் இப்போ என்னன்னா, நான் ஓப்பனாக சொல்கிறேன், ஒரு மியூசிக்கு ஒரு பவர் இருக்குது. இட் கேன் சேஞ்ச் சம்படிஸ் டிசிஷன். இப்போ நான் வந்து உங்களை பேசி கன்வின்ஸ் பண்ண முடியாததை ஒரு பீஸ் ஆஃப் ஆர்ட் வச்சு பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து நான் போய்ட்டு அண்ணா நான் ஒரு சாங் பண்ணுறேன்னு கேட்கக்கூடாது, அது ரொம்ப தப்பு. நான் இது லைஃப்பில் அதை பண்ணதில்லை யாருக்கிட்டையுமே. அப்படி ஒரு விஷயம் வந்ததுன்னா அவங்களோட கட்சியோட ஐடியாலஜி என்ன, அவங்க எதை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, அண்ட் லாங் டேர்மாக இப்போ நம்ம சாங் பண்ணி கொடுத்து அது வந்து ஓவர் யூஸ் ஆர் அப்யூஸ் ஆர் ஒரு ஆடாக மாறிடக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். அந்த கான்வர்சேஷனுக்கு அப்புறம் நான் ஃப்ரீயாக, நான் வந்து ரொம்ப மென்டலி ஃப்ரீயாக நான் அந்த சாங்கை பண்ணி கொடுப்பேன். அதே இந்த இது டாபிக் அவங்களுக்கு இதுக்கு சேனல் டாபிக் பண்ணுறீங்க இல்லை? நான் இப்போ தான் சொன்னேனே என்னன்னா, ஐ ஹோல் ஹார்ட்டட்லி சப்போர்ட் தி டிஸ்ரப்டிவ் ஃபோர்ஸ் தட் ஹி இஸ் கண்டிப்பாக. அண்ட் அந்த அந்த ஐடியாலஜிஸ் அவங்களுடைய கொள்கை என்னன்றதை பொறுத்து அது ஓட்டா மாறுதுன்னு. அது இது ஒரு சூப்பர் மகிழ்ச்சி. தெரியுமே இது உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க. நல்ல விஷயம். டாரிங்காவா? எஸ். இல்லை அப்படிலாம் இல்லை. நான் ஒரு பாயிண்டில் கரண்ட் பில் கட்டவே முடியாது, வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டேன். அப்போ நான் ரொம்ப ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் ஏதாவது இபி கட்டுறதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவோம், அங்கே இங்கே போய் வந்து இப்போ ரொம்ப ரொம்ப மட்டமான ஒரு ஷோலாம் நடக்கும். ரொம்ப அசிங்கப்படுத்தி விட்டு அனுப்புவாங்க, 500 ரூபா கொடுப்பாங்க. அது சரி பரவாயில்ல, அட்லீஸ்ட் மியூசிக்கில் நம்ம இருக்கலாமேன்னு சொல்லி பண்ணுவோம். அந்த ட்ரைனிங் கண்டிப்பாக நடந்துகிட்டே தாங்க இருக்கும். ஜாலியாக இருக்கிறதும் ட்ரெயின் பண்ணுறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அஃப்கோர்ஸ் நாங்கள் 18 hours a day ஒர்க் பண்ணுவேன். பாக்கி இருக்கிற அந்த டைமில் ரொம்ப ஜாலியாக இருப்பேன், அவ்வளோதான். டெய்லி ஃபேமிலியோட வெளியே போகிறது வர்றது, நான் ரோட்டில் சுற்றிட்டு இருப்பேன். அது சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். நீயே ஒளி, நாட் ஜஸ்ட் அ கான்செர்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஊடக நண்பர்களே தயவு செஞ்சு வந்துருங்க. சந்தோஷனா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் பேஷன்ஸ்.
அவரோட பிரதிராவ் ஹைத்ரி பெர்ஃபார்ம் பண்றாங்க, ஷான் ரால்டன் பெர்ஃபார்ம் பண்றாரு. அண்ணன் கேட்ட கேள்வி படி மற்ற கம்போசர்ஸும் இந்த கான்சர்ட்ல ஓப்பனிங் ஆக்ட் பண்றாங்க. அதனைத் தொடர்ந்து கோ ஸ்பான்சர்ட் பை இன்ஸ்பிரா மற்றும் சிக்மா, டிக்கெட்டிங் பார்ட்னர்ஸ் பாஃபி, மர்ச்சன்டைஸ் பார்ட்னர் 24, பெவரேஜ் பார்ட்னர் கோக் ஸ்டுடியோ. தேங்க்யூ சோ வெரி மச் பிஆர்ஓ யுவராஜ் அண்ட் டீம். நன்றி. ஊடக நண்பர்களுக்கு நன்றி.